ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெர்னிஸ் ஜர்னி. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்து ரீச் ஆகும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரோமா மேஜிக் பிரைடல் க்ளோ ஃபேஷியல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சலூன் ரேஞ்சில் உங்களுக்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்லர் போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முக்கியமாக இது பிரைட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வெளியில் போய் நம்ம பார்லரில் போய் எந்த ஒரு ஃபேஷியலும் பண்ணிக்க முடியாது, ப்ளீச் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கூட 3 days பிஃபோர் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 3 days ஆஃப்டர் உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நிஜமாவே க்ளோவாக இருக்கும். நீங்கள் நிஜமாவே பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. நான் ஆக்சுவலி இது ஒரு பெரிய பேக்கு. இதில் ஒரு 5 கிட்ஸ் கிட்ட இருக்கும். மொத்தமாக நியர்லி 900 அந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 5 கிட்ட இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதில் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எப்படிலாம் பண்ணணுன்றதையும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்துட்டு அந்த எல்லாமே நம்ம ஃபேஸில் எப்படி போடணும், எத்தனை நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த பேக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. கூட நம்மளுக்கு ஒரு சீரமும் கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் இப்படி இருக்குது. ஓகேவா? இது நம்ம பிரேக் பண்ணி எடுத்து தான் நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைன் பை லைன் அந்த ஸ்டெப்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஃபேஸில் போட்டு நம்ம கரெக்டாக மசாஜ் பண்ணி எத்தனை நிமிஷம் இருக்கணும், அதுக்கப்புறமா எப்போ வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அதில் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஃபார்மெட்டில் நம்மளும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் கிளென்சர்னு போட்டிருக்கு. இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அது காட்டன் பேட் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ காட்டன் கர்ச்சிஃப் எடுத்துருக்கு. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குறைக்கிறதுக்கு. அது ரொம்ப குட்டியாக இருக்கா, அதை குறைக்க முடியும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஃபேஸை. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னா எக்ஸ்ஃபோல் ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஸோ இது நம்ம போட்டுட்டு 10 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் அப்படியே விட்டுறணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒரு 5-3 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த ட்ரைடு ஜெல்லோடவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மள ஒரு காட்டன் வச்சு டம்ப் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது ஜெல் மாதிரி. ஸோ இந்த ஜெல்லை நம்ம நல்லா நம்ம ஃபேஸில் கொடுப்போம். ஸோ எனக்கு மிரர் இங்கே தான் தெரியுது. ஸோ நான் இங்கே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது இரிட்டேட் ஆச்சுன்னா சாரி. நீங்கள் இது போடுறதா இருந்தீங்கன்னா உங்கள் காலில் இல்லை கையில் எங்கேயாவது போட்டு இரிட்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஸோ இதை 10 மினிட்ஸ் அப்படியே விட சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு காட்டன் வச்சு நம்ம டம்ப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை தொடச்சி எடுத்துக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் இதுதான் ஸ்கின் சீரம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பிரேக் பண்ணி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியும். இந்த சீரம் எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஏதாவது பிரேக்கேஜ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரேக் பண்ணணும். பிகாஸ் இது கிளாஸ் இது உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின்ல பட்டுன்னா ஆபத்தாயிடும். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிட்டு வந்தேன். நான் இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கையில் ஊற்றிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணணும். ஸோ இதை நல்லா நம்ம இப்படி பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்லுவோம்.
இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நெரோஷிங் க்ரீம் போட சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டெப்ஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ட்ரைனஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்டரை வந்துட்டு யூத்ஃபுல்லாக வச்சுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துட்டு மசாஜ் மாதிரி 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு, இது வந்து நம்ம ஐ ஏரியாலையும் போட சொல்லியிருக்காங்க. ஐ ஏரியாலே, அதாவது இந்த இடத்துலையும் இங்கேயுமே போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இருக்கு அந்த க்ரீமு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் எடுத்து நீங்க முன்னாடி சீரம் போட்டீங்கல்ல, அது மேலேயே அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து போடுங்க, கண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப எரியற மாதிரி ஃபீல் ஆகுது. வந்துட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்க சொல்றாங்க. அதாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க காட்டன் பேட் வச்சு டேங்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபேஸ் பேக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைட்ரேட்டிங் ஜெல். நம்ம ஃபேஸ் பேக்கோட க்ரீமையும் ஹைட்ரேட்டிங் ஜெல் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். ஃபேஸ் பேக் இப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஹைட்ரேட்டிங் ஜெல் வந்துட்டு இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு போடுறேன். ஸோ இதோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப வாமிட் அளவுக்கு மோசமாக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி மெடிசன் ஸ்மெல் வருது இந்த இந்த பர்டிகுலர் 5 and 6 மட்டும். ரெண்டு தனியாக போட்டால் கூட இப்படி தெரியுமான்னு தெரியல. ஆனால் ரெண்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பயங்கரமாக ஸ்மெல் வருது. உங்களுக்கு என்ன ஸ்மெல்லாம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் 5 and 6 அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல. 5ல வந்துட்டு ஆரஞ்சு பீல் கலந்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. அப்புறமா வந்துட்டு ஃப்ரூட் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6ல வந்துட்டு ஆலோவேரா ஒரு ஜெல்லும் அதுக்கப்புறமா பியூர் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் அண்ட் லாவெண்டர், ஃபிளாக்ஸீட் இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப மோசமாக வருது ஸ்மெல். எல்லாரோட கற்றாழை ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளை வாஷ் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துறேன், பிகாஸ் நான் நைட் டைமில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் ஒத்துக்காது. அதுக்காக சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். எனக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ இதை வைட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சன்ஸ்கிரீன் போட சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சன்னோட ரேஸ் கிட்ட வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கரெக்ட் தான். இதில் வந்துட்டு விட்டமின் ஏ, சி, இ இதோட எல்லாம் பியூர் எசென்ஷியல் ஆயிலும் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஆரஞ்ச் பிளாசம், லாவெண்டர், அப்புறமா வந்துட்டு கிரீன் டீ, லெமன் ஆயில், கிரீன் டீ, லெமன், ஆலோவேரா இதெல்லாமே இதோட எக்ஸ்ட்ரா ஆஃப் குக்கும்பர் இதெல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீனை போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சன்ஸ்கிரீன் போட்டு லாஸ்ட் ஸ்டெப் தான் அப்படியே கூலிங்காக இருக்குது ரொம்ப. என்னோட முன்னாடி ஸ்டெப்பு போட்டதுக்கு இது எவ்வளோ ரொம்ப போட்டதுக்கு எனக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் கூலிங்காக இருக்குது போடும்போது. செட்டு சன்ஸ்கிரீன் நம்ம போட்டாச்சு. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், ரொம்ப அப்படியே பேய் மாதிரி. அதுக்கப்புறம் போக போக செட் ஆகிடும். சன்ஸ்கிரீன் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 7 ஸ்டெப்பும் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 1.5 hours ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாடி டைப் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கோல்ட் ஆகிடும். நான் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான். ஃபுல் ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. லைட்டாக வந்து இந்த இடத்துல கொஞ்சோண்டு க்ளோ இருக்கு. ஆனால் அது இப்போ உடனே சொல்ல முடியாது, அது லைட்னிங்ல கூட அப்படி தெரியலாம். நான் வந்துட்டு காலையில் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ்ல மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சேனல்.